யோசுவா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோசுவா 16:10. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை அவர்கள் துரத்தி விடவில்லை. ஆகையால் அவர்கள் எப்ராயிமிற்குள்ளே குடியிருந்து, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா காசேரிலே குடியிருந்தார்கள். அந்த மலைநாடு நினைக்கிறேன், அந்த இடத்துல குடியிருந்துட்டு கானானியரை அவர்கள் என்ன செய்யவில்லை, துரத்தி விடவில்லை. யோசுவா கொடுக்கும்போது கானானியரை துரத்தி விட்டுதான் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கணும். இவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அவனுங்களும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க இடத்துலேருந்து வரி பணம் மட்டும் கட்ட வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. வரி பணத்தை வாங்கி 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 இருந்தானுங்க. ஒரு பக்கம் நீங்களும் கானானியரும் ஒரு பக்கத்தில் இருங்க, எப்ராயிம் கோத்திரத்தாராகி நாங்களும் ஒரு பக்கத்தில் காசேரில் என்ன செய்கிறோம், குடியிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுக்கும் ஒரு இடம், இயேசுக்கு ஒரு இடம். துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட்டுத்தான் ஆக வேண்டும். இதனால வந்த விளை விக்கிரக வழிபாடு வந்துச்சு. 2 நாளாகமம் 31:1 வேணா வாசிக்க வேண்டாம். விக்கிரக வழிபாடு. ஏசாயா 11:13 பொறாமை பெருமை வந்துச்சு. ஓசியா 7:8 எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அட சொல்றார், எப்ராயிம் திருப்பி போடாது, என்ன குணப்படையில திருந்தலை. ஞாயிற்றுக்கிழமை இயேசு, திங்கக்கிழமை பிசாசு. திருப்பி போடாத அப்பம். ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா, திங்கக்கிழமை வீட்டில் ஒரே கெட்ட வார்த்தை, திருப்பி போடாத அப்பம். இதெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வந்தால் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஊருக்குள்ளே போனால் அவனோட கூட சேர்ந்து ஒரே ஆத்திரம். இதெல்லாம் எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். புரியலை நினைக்கிறேன். ஆமீன். இங்கே வந்தால் ஒரே ஜபம். ஆமாம், அங்கே போனால் சோத்திரம், அவர் சரியில்லை இவர் சரியில்லை, ஸ்துதித்தன சபித்தன ஒரே நாவும். இதெல்லாம் என்னது சொல்லுங்க, பேசுங்க. ஓசியா 7:8 கடைசியில் இருக்கும். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம், வஸ்திரத்தில் இல்லை வாழ்க்கையில். எங்கே போனாலும் ஒரே மாதிரி வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்கூலில் போனால் ஒரு வேஷம், காலேஜுக்கு போனால் ஒரு வேஷம், சர்ச்சில் வந்தால் ஒரு வேஷம் இருந்தால் இதெல்லாம் என்னது? சத்தமாக பேசுங்க. திருப்பி போடாத அப்பம். சத்தமாக ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் துரத்தி விட வேண்டியது என்ன செய்யல, அழித்து விட வேண்டியது அழிக்கலை. சவுல் அமலேக்கியரை அழிக்கலை. நாளில் அமலேக்கியராலே சவுல் கொல்லப்பட்டான். கானானியரை துரத்தல, விக்கிரகம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. கடைசியில் இவன் பெரிய மோசக்காரராக மாறிவிட்டான். சத்தம் உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் திருப்பி போட்ட அப்பமாய் கர்த்தர் மாற்றுவாராக. துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட்டே ஆகணும். மொபைலில் தேவையில்லாத ஆப்பு இருக்குன்னா ஆமேன், அதை டெலீட் பண்ணி ஆகணும், அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். இங்கே நல்லையிலே வர மாட்டேங்க. சிலருக்கு அதை குறித்து தெரியாதவளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வச்சுக்கோங்க, நோண்ட போகாதுங்க. ஆமீன். சில கேம்ஸு உனக்கு நேரத்தை அழிக்குது அப்படின்னா அது அன்இன்ஸ்டால் பண்ணிடு. இப்போ ஆன்லைன் கேம் நிறைய வந்து பணம் போட்டு சிலர்லாம் நாசமாக போகிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம மக்களிடத்தில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பியா யாருக்காவது இருக்குன்னா ஆமாம், இங்கே கொண்டு வாங்க, எனக்கு காருக்கு டயருக்கு அடியில் மொபைலை வச்சு ஏற்றி இறக்கி தந்துடுறேன், போதும் கொண்டு போங்கன்னு. தேவையே இல்லை. இதெல்லாம் திருப்பி போடாத அப்பங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட்டே ஆக வேண்டும்.